அனைவருக்கும் வணக்கம். TNYPL தமிழ்நாடு யூத் பிரீமியர் லீக் இன்னாகரல் எடிஷன் இந்த வருஷம் தொடங்க இருக்கு. இந்த டோர்னமெண்ட்டில் 17 வயதுக்கு கீழே இருக்கவங்க யார் வேணும்னாலும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்ண பிளேயர்ஸை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் 103 பிளேயர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 103 பிளேயர்ஸ் ஆக்ஷனில் அந்த ஃப்ரான்ச்சைசிஸ் பிக் பண்ணிப்பாங்க. இந்த மேட்ச் இப்போது எப்போ நடக்குதுன்னா செப்டம்பர் 12, 14, அதாவது 12, 13, 14 அந்த விநாயகர் சதுர்த்தி வர வீக்கெண்ட், அதுக்கப்புறம் அடுத்த வீக்கெண்டு 19, 20 மொத்தம் 5 நாள் நடக்குது இந்த டோர்னமெண்ட் சென்னையில். எந்த இடத்துல சென்னையில் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கபிலன் கிரிக்கெட் கிரவுண்டு குன்றத்தூர், எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் கிரிக்கெட் கிரவுண்ட் சென்னை, இந்த 2 வென்யூவில் இந்த மேட்ச் நடக்குது. இந்த பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. பிளேயரோட நேம், டேட் ஆஃப் பர்த்து, அவங்களோட ஏஜ் ப்ரூஃபு, ப்ளஸ் அவங்க கிரிக்கெட்டர்ஸோட ப்ரொஃபைல். அது மட்டும் இல்லாமல் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு 2000 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக கட்டணும். நீங்கள் கட்டுற இந்த 2000 ஃபீஸ் இன்கேஸ் அந்த 103 பிளேயரில் நீங்கள் டிராஃப்ட் ஆகலை, உங்கள் ப்ரொஃபைல் வெரிஃபை பண்ண முடியல, இல்லை உங்கள் ப்ரொஃபைல் வீக்காக இருக்குது, வாட் எவர் ரீசனால் இன்கேஸ் அந்த 103 பிளேயருக்குள்ளார நீங்கள் வரல அப்படின்னா த மணி வில் பி ரீஃபண்டட். நீங்கள் கட்டுற 2000 ரூபாய் ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ இந்த 2000 ரூபாய் பணங்கிறது உங்களை டிராஃப்ட் பூலில், அதாவது 103 பிளேயர்களில் ஒருத்தராக கொண்டு வரதுக்கான மணி தான். இதை தவிர பிளேயர்ஸ்க்கு எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க ப்ளே பண்ணுறதான். இந்த டோர்னமெண்ட்டோட ப்ரைஸிங் மணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 1,50,000, நியர்லி 1,50,000 rupees இருக்குது. இதோட முதல் பரிசாக 50,000, செகண்ட் ப்ரைஸ் 20,000, டோர்னமெண்ட்டோட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் 10,000, ஆரஞ்ச் கேப் 7,500 ரூபாய், பர்பிள் கேப் 7,500 ரூபாய், பெஸ்ட் ஃபீல்டருக்கு 5,000 ரூபாய், எமர்ஜிங் பிளேயர் 5,000 ரூபாய், மேன் ஆஃப் த மேட்ச் ஒவ்வொரு மேட்ச்க்கும் 1000 ரூபாய். இது டோர்னமெண்ட்டுக்கான பரிசு தொகைகள். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்காங்க அக்ராஸ் தமிழ்நாட்டில். இந்த வருஷத்தோட ஃபார்மெட்டில் 8 ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஷார்க்ஸ், பெரம்பலூர் பேந்தர்ஸ், திருப்பூர் பிளேசர்ஸ், நெல்லை ஃபால்கான்ஸ், திருச்சி டைட்டன்ஸ், காரைக்குடி கிங்ஸ், கோவை கிங்ஸ், சென்னை ஸ்ட்ரைக்கர்ஸ். இந்த 8 ஃப்ரான்ச்சைசிஸும் இந்த லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணவங்கள வெரிஃபை பண்ணி டிராஃப்ட் பண்ணி டாப் 103 பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி ஈச் டீம் வில் ஹாவ் 13 பிளேயர் ஸ்குவாடு. இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க ஸ்குவாடில் போயிட்டு விளையாட முடியாமல் பெஞ்சில் இருக்குமான்னு நினைப்பாங்க. ஏன்னா 16 பிளேயர் ஸ்குவாட் எடுத்தால் அதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது பெஞ்சில் உட்கார்றதுக்கு. இப்போ 13 பிளேயர் ஸ்குவாடுங்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். எல்லா பிளேயருக்குமே கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுனால 84 பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா TNYPL.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். அந்த இமெயில் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் 23rd நடக்கிற டிராஃப்ட் பூலில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டு இருக்கீங்க இல்லைன்னா வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணிடுவாங்க யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது தவிர இந்த பிளேயர்ஸ் விளையாட போகிற எக்ஸ்பென்சஸ், ஸ்டே, அக்காமடேஷன், இது எல்லாமே இன்னும் அது அப் டு த ஃப்ரான்ச்சைசிஸ் டு டிசைட். இப்போ நீங்கள் எந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு செலக்ட் ஆகிறீங்களோ அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு நீங்கள் விளையாடணும். லைக் TNPL IPL ஃபார்மேட்டு தான். எனி ஃப்ரான்ச்சைசி கேன் சூஸ் யூ. அப்போ அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு செலக்ட் ஆக, இப்போ திருச்சியில் இருக்க ஒரு பிளேயர் சென்னை இருக்க டீமுக்கு ஃப்ரான்ச்சைஸ்க்கு செலக்ட் ஆனால் அவர் சென்னை டீமுக்கு ஆடணும். சென்னை டீம் ஃப்ரான்ச்சைஸியோட பிளான் என்னன்னு நமக்கு தெரியாது. மேபி ட்ராவல், ஃபுட், அக்காமடேஷன் எல்லாமே அவங்க ஸ்பான்சர்ஸ் பண்ணலாம். இல்லை அதை நம்ம பிளேயர்ஸ் கட்டியே அதை ஷேர் பண்ணிக்க சொல்லலாம். சின்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் இனாகுரேஷன் இயருங்கிறதுனால அது பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அப்கமிங் டேஸில் உங்களுக்கு தெரிய வரும். அது தவிர இந்த TNYPL ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக எந்த விதமான இது இல்லை, ரெக்கமெண்டேஷன் அது மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப கிளியராக நடக்கும். லைவ் டிராஃப்ட் இருக்குது, மேட்ச் எல்லாமே லைவ் மேட்சஸ்ஸு, எக்ஸலண்ட் கிரவுண்ட்ஸ் எக்ஸலன்ஸாக நல்ல கிரவுண்டில் நடத்துகிறாங்க மேட்ச்சு.
ஸோ இது வந்து அண்டர் 17 பிளேயர்ஸ்க்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இதில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும்னு எல்லாரையும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இன்னொரு பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னை, திருவள்ளூர், பெரம்பலூர், ஈரோடு இது மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து நிறைய பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் எடுத்த நம்ம டிஎன்ஐபிஎல்